ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மாமி என்ன மெனு பண்ணியிருக்காங்கிறத சொல்லுவாள், எப்படி பண்ணாங்கிறத சொல்லுவாள். அது நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். வெண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு வைக்கிறேன். வெண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு. ஆமாம். பீன்ஸு பருப்பு உசிலி பண்ணியிருக்கேன். பீன்ஸு பருப்பு உசிலி. ஆமாம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. இந்த வெண்டைக்காய் வெத்த குழம்புக்கு பார்த்தோன்னா பீன்ஸ் பருப்பு உசிலி ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம். ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு 2 ரெட் சில்லி, 2 பச்சை மிளகா, பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வேட்டில் வச்சுட்டேன். இட்லி தட்டில் எவ்வளோ நேரம் முடிச்சு? அது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours ஊற வச்சுருந்தேன். அப்புறம் குக்கரில் சாதம் வைக்கும்போது பீன்ஸை நறுக்கி வச்சுட்டேன் உப்பு போட்டு. அது வெந்து வந்தோன்னா அதை வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வேக வச்சுருந்தேன். இந்த பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து தேங்காய் எண்ணெயில் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸை வேக வச்ச பீன்ஸை விட்டுட்டேன். இதுதான் பருப்பு உசிலி. இது வெத்த குழம்பு. கடுகு வெந்தயம் வரமிளகா தாளித்து வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி வெத்த குழம்பு வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி மெனு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக இதுதான் இன்றைக்கி மெனு. வெத்த குழம்புக்கு பருப்பு உசிலி ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீரா ரசம் வைப்பேன். பருப்பு உசிலி இன்றைக்கி வெத்த குழம்பா வச்சுட்டேன். இன்றைக்கி வெத்த குழம்பு அதுவும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இதான் இன்றைக்கி மெனு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.